வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் பாண்டியோட கலாட்டா தாங்கலை திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். ஸோ பேய் ஜானர்லாம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப பேய்களை மையமாக வைத்து வந்து இருக்கக்கூடிய 10/11 ஒரு திரைப்படம் இந்த பாண்டியோட கலாட்டா தாங்கலை. ஸோ இந்த பாண்டியோட கலாட்டா தாங்கலை திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 100 நூற்றாண்டு பழமை கொண்ட ஒரு மேன்ஷன், அதனுடைய ஓனர் தான் வந்து இம்மான் அண்ணாச்சி. அங்கே வந்து தங்கியிருக்கிறவங்க தான் வந்து அந்த மேன்ஷனில் தங்கியிருக்கிறவங்க மயில்சாமி, நிதின் சத்யா, யோகி பாபு, இவங்களாம் வந்து அதில் தங்கியிருக்காங்க. பட் வாடகைலாம் கொடுக்காதனால வந்து இம்மான் அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு, அந்த மேன்ஷன் வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக அந்த மேன்ஷனில் பேய்ங்க வந்துருச்சு. ஸோ அந்த பேய்கிட்ட இருந்து இம்மான் அண்ணாச்சி எப்படி அந்த அவருடைய மேன்ஷனை காப்பாற்றினார். நிதின் சத்யா தான் அந்த திரைப்படத்துடைய ஹீரோ. அவருக்கு ஒரு காதல், ஸோ அந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையா போன்ற விஷயங்கள் தான் இந்த பாண்டியோட கலாட்டா தாங்கலை திரைப்படத்துடைய கதை. நிதின் சத்யா, யோகி பாபு, அதன் பிறகு வந்து மயில்சாமி, சிங்கம்புலி, இம்மான் அண்ணாச்சி, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். இதில் வேறு பேய் ஓட்டுறவராக வந்து மனோபால வேறு நடிச்சிருக்காரு. இப்படி இருந்தும் இந்த திரைப்படம் வந்து அப்படி இருக்குன்னா, ஏன் ஒரு ஒரு வேல்யூ இல்லையா சினிமா எடுக்கிறதுக்கு? ஏன் ஒரு சின்ன ஒரு ப்ரிப்பரேஷன் கூட இல்லாமல் ஏன் அவங்க படம் எடுக்கிறாங்கன்ற ஒரு வருத்தத்தை இந்த திரைப்படம் ஏற்படுத்துகின்றது. ஒன்றும் இல்லை, யூடர்ன் ஒரு படம் கன்னடத்தில், நீங்கள் அந்த படம் பாருங்கள். இத்தனைக்கு 10 காசு செலவில்லாத ஒரு படம். ஆனால் அந்த படம் ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு, அதுவும் ஒரு பேய் சப்ஜெக்ட் தான், ஒரு பேய் கதை, ஒரு ஆவி கதை தான். அந்த படம் ஏற்படுத்தின பாதிப்பும் அந்த சப்ஜெக்டும் சான்ஸே கிடையாது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு 1970களில் எடுக்கிற ஒரு திரைப்படம் போல தான் எனக்கு இருக்குது. அப்போ எடுத்துருந்தா அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கும். நான் எந்த ஒரு படைப்பையுமே அப்படி வந்து டக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த திரைப்படம் எந்த ஒரு என்ன சொல்கிறது 2.25 மணி நேரம் ஓடுது. எந்த இடத்துலையுமே வந்து ரசிகனுடைய பார்வையாளனுடைய ஒரு வரவேற்பை வந்து எந்த காட்சிகளுமே பெறலைன்றது தான் இதில் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தை குணசேகரன் இயக்குகிறார். இந்த திரைப்படம் வந்து 10/11 ஒரு திரைப்படம், அவ்வளவே. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் வேண்டாம், மதிப்பெண்லாம் ஒன்றும் வேண்டாம். பாண்டியோட கலாட்டா வந்து ஒரு கோர்வையாக ஓரளவுக்கு கதை சொன்ன ஒரு இயக்குனர் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகளை உள்ளடக்கி அடுத்த ஒரு படத்தில் வந்து ஜெயிக்கணுன்றதான் நம்மளுடைய வேண்டுகோள், ஆசை எல்லாம். வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.